முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்திய விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிபிஐ சோதனையின் பின்னணி என்ன? ஆண்டு அருப்புக்கோட்டை அருகே ஆலடிப்பட்டி கிராமத்தில் ஆரோக்கியராஜ் என்பவர் அஸ்திவாரம் அமைத்தபோது 6 சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த சிலைகளை கைப்பற்றிய அப்போதைய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியாற்றிய போலீசார் காதர் பாட்ஷா, சுப்புராஜ், சிலை கடத்தல் மன்னன் தீனதயாளன் உதவியோடு அதனை வெளிநாட்டிற்கு விற்றுவிட்டதாக புகார் எழுந்தது. 2017 ஆண்டு தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக பொன் மாணிக்கவேல் நியமிக்கப்பட்ட பிறகு காதர் பாட்ஷா, சுப்புராஜ் இருவரையும் சிலை கடத்தல் வழக்கில் கைது செய்தார். அப்போதே டிஎஸ்பியாக இருந்த காதர் பாட்ஷா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிஎஸ்பி காதர் பாட்ஷா வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அதில் தன் மீது பொய்யான வழக்கை பதிவு செய்து தனக்கு எதிராக பழிவாங்கும் நோக்கில் பொன் மாணிக்கவேல் செயல்படுவதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் காதர் பாட்ஷா தனது மனுவில் தெரிவித்திருந்தார். மேலும் அந்த மனுவில் சிலை கடத்தல் மன்னன் தீனதயாளனை தப்பிக்க வைப்பதற்காக அவருடன் கூட்டு சேர்ந்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மீண்டும் தன்னை ஒரு வழக்கில் கைது செய்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் காதர் பாட்ஷா முன்வைத்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிகாரிகள் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி குற்றம் சாட்டிக் கொள்வதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. 2018 ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் மற்றும் காதர் பாட்ஷா இருவரில் யார் தவறு செய்தார்கள் என்பதை விசாரித்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. இதையடுத்து டெல்லி சிபிஐ அதிகாரிகள் 2023 ஆண்டு பொன் மாணிக்கவேல் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். இந்த நிலையில் சென்னை நீலாங்கரை அருகில் உள்ள பாலவாக்கம் காமராஜர் சாலையில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் வீட்டில் டெல்லியில் இருந்து வந்த சிபிஐ அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். சோதனையின் போது வீட்டில் இருந்த பொன் மாணிக்கவேலிடம் விசாரணையும் நடத்தினர். மேலும் பழைய வழக்கு ஆவணங்களை பெற்று சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்ததாக கூறப்படுகிறது. மறைந்த சிலை கடத்தல் மன்னன் தீனதயாளனுடன் பொன் மாணிக்கவேலுக்கு தொடர்பு இருந்ததா என்பது குறித்தும் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினர்.